திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் போடுது. இன்னும் மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி பேரம் பேசி முடிக்கல. யார் வேட்பாளர் தீர்மானம் போடலை. அதிமுக ஒரு 8 கட்சி கூட்டணி, திமுக ஒரு 21 கட்சி கூட்டணி, இப்போ ஒரு தற்கொலை வந்திருக்கு, அதுவும் கூட்டணி. கூட்டணி போட்டு அரசியல் பண்ணி மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுத்து அந்த பணத்தின் மூலம் மக்கள் இருக்கக்கூடிய அதிகாரமாக இருக்கக்கூடிய இந்த வாக்கை பெற்று அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு தொடர்ச்சியான சிந்தனையை இந்த மண்ணில் நிறுவிய திராவிட கட்சிகளுக்கு, தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக தேர்தல் தேதியை அறிவிக்கவில்லை. தாளையத்து பகுதியில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அறிமுகம். இது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சாத்தியம். தேதி அறிவிக்கல. 234 தொகுதியிலும் 114 தொகுதி பெண்கள், 114 தொகுதி ஆண்கள், அதில் ஒரு தொகுதி திருநங்கை என அனைவருக்கும் வேட்பாளர்கள் சரி சமமாக இடஒதுக்கீடு படி எல்லா சாதியினருக்கும், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு படி எல்லா மக்களுக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அரசியல் செய்கின்ற கட்சி பிரபாகரன் பிள்ளை சீமான் கட்சி மட்டும்தான். அரசியலமைப்பு சட்டம் கூட 33 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு பெண்களுக்கு. நாம் தமிழர் கட்சி 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு. சரி பாதி, 114 பெண்கள், 114 ஆண்கள். இது உண்மையிலே புரட்சி. நாடு விடுதலை அடைஞ்சு 76 ஆண்டுகள் மேலாச்சு. நாடு குடியரசு நாடாகி 76 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. நாடு குடியரசு நாடு. இந்த நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய மக்களின் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, மக்கள் மூலம் கிடைக்கப்பட்ட வரியை வைத்துக்கொண்டு, மக்களுக்கென்று சரியாக சமமாக இருக்கக்கூடிய சட்டம், அரசியலமைப்பு சட்டப்படி அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான ஒரு மருத்துவம், அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்கிற இந்த இந்திய திருநாட்டில் ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்னைக்கு பல்வேறு அரசியல் சூழல ஆக்கப்பட்டு கிடக்குது. 76 வருஷம் ஆச்சு விடுதலை பெற்று. ஆனா இன்னைக்கு மக்கள் கையேந்தி நிற்கிறான். இலவசத்துக்கு 60 வருஷம் அந்த மண்ணை ஆண்ட திராவிட கட்சி 3 விஷயம் தான் செஞ்சிருக்கு. ஒன்று இலவசம், ஒன்று போனஸ், ஒன்று மானியம். இதை தாண்டி வேற ஒன்று இவங்க பிடுங்கலை. இதை 60 வருஷமா தொடர்ச்சியாக செஞ்சிருக்காங்க. 5 வருஷம் அதிமுக, 5 வருஷம் திமுக, 5 வருஷம் கருணாநிதி, 5 வருஷம் ஜெயலலிதா, 5 வருஷம் ஆத்தாளுக்கு, 5 வருஷம் தாத்தனுக்கு, மாறி மாறி 50 வருஷமா 50 வருஷம் அந்த மண்ணின் மக்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டி கொளுத்து இந்த மக்களின் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தன் குடும்ப சொத்தாக மாற்றி நிறுவதுதான் இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியின் சாதனை. நாட்டு மக்களுக்கு சரியா குடிக்க தண்ணி இல்லை, சரியா அனைவருக்கு சமமான கல்வி இல்லை, அனைவருக்குமான மருத்துவம் கிடைக்கல. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடல்நலம் செய்யவில்லை. அப்போலோ மருத்துவமனையில் படுத்துக்கிட்டாங்க. 72 நாள் மருத்துவமனையில் படுத்திருந்து வைத்தியம் பார்த்து உயிர் படுத்திக் கொள்ள முடிகிறது. இறந்து போச்சு. எப்படி இறந்து போச்சு, ஏன் இறந்து போச்சுன்னு அதிமுக கட்சிக்காரனுக்கே தெரியாது. இந்த ஊர்லேயும் இருப்பான் அதிமுக தாளையத்தில், அவனுக்கும் தெரியாது. இன்னைக்கு அதிமுக யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. பாஜக இருக்காங்களா, தாவாக இருக்காங்க, அவங்களுக்கே தெரியல. இழிச்ச வாயம் கொண்டாட்டி ஊருக்கெல்லாம் வப்பாண்டிம்பான். அந்த கதையை அன்னைக்கு அதிமுக மாறி நிற்கிது. யார் கூட சேர்ந்தா வெல்ல முடியும், யார் கூட சேர்ந்தா நம்ம வாக்கு பெற முடியுங்கிற நிலைமை தெரியாத அளவுக்கு அதிமுக தரங்கட்டு போயிடுச்சு இந்த நாட்டில். அப்படி இந்த நாட்டில் 60 வருஷமா திமுக அதிமுக மாறி மாறி இந்த மண்ணை ஆண்டு இந்த மண்ணின் வளங்களையெல்லாம் திருடி கொண்டு போயிடுச்சு. 32 ஆறு இருந்துச்சு, 32 ஆறையும் வித்து தின்னுட்டான். ஒரே ஒரு ஆறு மானத்தோடு ஓடுது. இந்த மான மண்ணில் பிறந்த தாமிரபரணி. இதுவும் பாதி கரைக்கு மேலே ஓடலை. திருநெல்வேலி தண்ணா பாதி கரைக்கு மேலே ஓடலை. காரணம் என்ன? மணல் அள்ளி வித்து தின்னாச்சு. ஆனால் இதே போல ஆற்று மணல் அள்ளி தின்பதற்கு, இதே போல ஆற்றில் உள்ள வளங்களை அள்ளி தின்பதற்கு ஆந்திராவோ, கர்நாடகாவோ, தெலுங்கானாவோ, ஒரு கேரளா மாநிலமோ இப்படி இருக்கிறதா? எந்த மாநிலத்திலாவது இப்படி ஆற்று மணல் கொள்ள போகிறதா? ஆனால் தமிழ்நாட்டில் 32 ஆறு செத்து போச்சு. அந்த ஆற்றுக்கெல்லாம் தாமிரபரணி, காவேரி, பாலாறு இது மாதிரி பேர் வைக்காம தேவமாறு, நாடகமாறு, கோணாறு வச்சா கொந்தளிச்சிருப்பாங்க. அவ்வளோ வரும். சொந்த நிலத்தில் ஓடக்கூடிய ஆற்றை காப்பாற்ற முடியல நம்மளால. ஆற்று தண்ணீரை உறிஞ்சி விற்கிற ஒரு தனியார் நிறுவனம் இந்த அருக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளிப்போ கொக்கா கோலாங்கிற நிறுவனம் ஒரு நாளைக்கு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட லிட்டர் தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். 1 லட்சம் லிட்டர் தண்ணீர் 6 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் 100 வருஷத்துக்கு குத்தகை கொடுத்துருக்கான். உன் மண்ணின் வளத்தை உன்னால் காப்பாற்ற முடியல. ஆனால் நீ தான் சாதி பெருமை பேசுகிற.
என்ன பேசுற? நீ தான் சாதி பெருமை பேசுற இந்த நாட்டில். நாங்கள் தேவமாறு, நாங்கள் நாடாக்குமாறு, நாங்கள் கோணாக்குமாறு, நாங்கள் செட்டிமாறு, நாங்கள் பிள்ளைமாறு, இவ்வளவு பெருமையும் இவ்வளவு விளக்குமாறு நீ தான் பேசுற. ஆனால் உன் நிலத்தில் ஓடக்கூடிய ஆற்று தண்ணீரை உன்னால் சரியா பகுத்து விகுத்து மக்களுக்கு கொடுப்பதற்கோ அதை பாதுகாத்து வைப்பதற்கு கூட துப்புள்ளாத தலைவர்களை நீங்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நாட்டு மக்களுக்கு எதுவும் சரியா கிடையாது. கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, நடக்க பாதை சரியா கிடையாது. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் சாலைக்கு பேர் தேசிய நெடுஞ்சாலை. ஆனால் வசூலிக்கிறவன் அத்தனை பேரும் 50 கிலோமீட்டருக்கு இடையில தனியார் முதலாளி. இது இந்த நாட்டில் தான் நடக்குது. போகுது அரசு பேருந்து, இந்த பேருந்தும் டோல்கேட்டில் பணம் கட்டி தான் போகணும். அவ்வளோ இழிவான சூழ்நிலைக்கு இந்த நாட்டு மக்களை, இந்த நாட்டினுடைய நிலைமையை கையேந்து வைத்திருப்பது தான் இந்த திராவிட கட்சிகள். அதுதான் இந்த திராவிட மாடல். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, என்னெல்லாமோ நடக்குது. எதை பற்றி ஐயா ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டவனை கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆக டிக்கதா தேவாவா, டிக்கதா ஜீவாவா, சொல்லுங்க உள்ள வாங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் படிச்சுங்களா, ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு இது. அவன் ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்க அவன் இன்ஸ்டாகிராமில், நீங்களும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த அருக்கு விளாத்திக்குளம் ஒரு பொம்பளை பிள்ளைய 12ஆம் படித்த பிள்ளைய கற்பழிச்சு துண்டு துண்டா வெட்டி போட்டு போயிட்டான். அந்த பிள்ளை மாதிரி ஸ்டாலின் மகளோ எடப்பாடி மகளோ இருந்தா விட்டுப்பானா இவன்? ஏன்னா 3 நாள் ஆச்சு குற்றவாளியை பிடிச்சுன்னு தண்டனை கொடுக்கல, எவன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்க அதிகாரத்தில் இருக்க அவன் பொண்டாட்டியோ அவன் மகளோ அவன் தங்கச்சியோ இது மாதிரி நடந்தா விட்டுருப்பாங்களா? இது நாம சிந்திக்கிறோம். நாம சிந்திக்கிறது இல்லை. தேர்தல் நேரத்தில் அதிமுக வருது 500 ரூபா தருது, திமுக வரும் 1000 ரூபா தரும். அப்போ 1000 ரூபா கொடுத்தவனுக்கு 2 ஓட்டு, அதிமுக 500 ரூபா கொடுத்தவனுக்கு 1 ஓட்டு. இந்த தர்ம சிந்தனையில் நாசமாக போச்சு நாடு. நாட்டில் எத்தனை சிக்கல், எத்தனை கொலை நடக்குது, எதை பற்றியும் யாருக்கும் இங்கே கவலை கிடையாது. நாட்டினுடைய அடிப்படை மக்கள் எல்லா மக்களுக்குமான கல்வி தரமாக கிடைக்கல. ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய மாணவன் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். ஒரு பணக்கார வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை ஒரு பணக்கார பள்ளிக்கூடத்தில் படிக்குது. அவன் 1 லட்ச ரூபா கட்டி படிக்கிறான். இங்கே ஏழையாக இருக்கக்கூடிய பிள்ளை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்குது. இது ஒரு தரம் உரைத்தப்பட்ட ஒரு படிப்புக்கு ஒரு தேர்வுக்கு வர முடியலை. இந்த காலம் கொடுமையில இந்த நாட்டில் மட்டும்தான் நடக்குது. ஆனால் வேணா பாருங்க, நீங்கள் இந்த 60 ஆண்டுகளில் இந்த உலகம் பார்த்திருக்கக்கூடிய இந்த 60 ஆண்டுகள் தான் உலகம், ஒட்டுமொத்த உலகமும் மாறி இருக்கு. இந்த 60 ஆண்டுகளில் தான் ஜப்பான்கிற நாடு மாறி போச்சு, உயர்ந்துருச்சு. சிங்கப்பூர், மலேசியா, இந்த நாடுகள் எல்லாம் கடந்த 60 ஆண்டுகளில் முன்னேறிய நாடு. 1967 மலேசியாவும் சிங்கப்பூரும் தீண்டத்தகாத நகரம். இந்த நாட்டில் ஒன்றும் கிடையாது 1967. அப்படி இருந்த அந்த நாடு இன்றைக்கு ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியா என மாறி இருக்கு. நீ வேணா பாரு, 1967 கூகுளில் போட்டு தமிழ்நாட்டு நிலையை, இன்னைக்கு 2026 இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலையை கூகுளில் போட்டு பாரு, எந்த லட்சணமும் இருக்கு, அப்படி இருக்கும். நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனி பதவி விட்டு இறங்கி போகும்பொழுது 5,76,000 கோடி கடன். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் வந்திருக்காரு, 5 வருஷம் முடியல, என்ன 1 மாதம் இருக்கு, அதுக்குள்ள 10,3 லட்சம் கோடி கடன். 5 லட்சம் கோடியை 5 வருஷத்தில் உயர்த்திருக்காங்க. இப்போ யார் கேட்டா உங்கள்கிட்ட 1000 ரூபா மாதம் 1000 ரூபா? இப்போ யார் உங்கள்கிட்ட 2000 ரூபா உயர்த்தி கேட்டா? நாங்கள் கேட்டது இலவச கல்வி, அனைவருக்கு தரமான சமமான கல்வி. அதை கொடுத்தீங்களா? அதை கொடுக்கறது இல்லை. அனைவருக்கு தரமான சமமான மருத்துவம் கேட்டோம். அரசு மருத்துவமனை தரமா இருக்கா? ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் ஒரே மருத்துவமனை, ஐக்கியங்கிற ஒரு மருத்துவமனை. எந்த கிராமத்தில் எவன் செத்தாலும், எவன் அடிபட்டு கிடந்தாலும், பாம்பு கடிச்சாலும், நாய் கடிச்சாலும், தேள் கடிச்சாலும் இங்கே தான் வந்தாகணும். வேற எந்த மருத்துவமனையும் எந்த மருத்துவம் கிடையாது. அப்போ நமக்கான மருத்துவம் கிடைக்கல, நமக்கான கல்வி கிடைக்கல, நடக்க சரியா பாதை கிடைக்கல. அதை பற்றிய சிந்தனை மக்களாகிய மூலம் நமக்கு வேணும். இது வந்தால் மட்டும்தான் நாடு மாறும், நாட்டு மக்களுடைய நிலை மாறும், உயரும், மேம்படும். நாம் நினைக்கிறோம் மற்ற மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களும் பிரச்சனை இருக்குது, நம்ம மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம அழகாக தாமிரபரணியில் குளிக்கிறோம், ராத்திரி ஏன்னா புரோட்டா சாப்பிடுதோம், நல்ல ஜாலியாக ஊரை சுற்றுதோம், வேலைக்கு போயிட்டு வர நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதே மாவட்டத்துக்கு ஒரு சனியம் பிடிச்ச பிரச்சனை இருக்குது, கூடங்குளம் அணுகுலம் பிரச்சனை இருக்குது. கூடங்குளம் முதல்ல 2 அணுகுலையும் நட்டான், இன்றைக்கி 4 ஆக்கிட்டான். இப்போ 5க்கு 6க்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. 1986ஆம் ஆண்டு ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி இடத்துல 2 இடத்துல குண்டு போட்டு வெடிக்க வச்சது. அந்த அணு உலையால் பேரழிவு சந்தித்த ஜப்பான், அந்த ஜப்பான் நாட்டுடைய அதிபர், அன்னைக்கு இருந்த அதிபர் கோபர்ச்சே சொல்றாரு, இந்த அணு உலை
ஜப்பானுக்கு மட்டுமல்ல, உலகில் எந்த நாட்டுக்கும் தீங்கானது இந்த அணு உலையை எந்த நாடும் வரவேற்காதீர்கள், எந்த நாடும் இந்த அணு உலையை வைக்காதீர்கள் சொன்னது ஜப்பான் நாட்டினுடைய அன்றைய அதிபர் கோப்பர்ச்சே. 1986 வெடிச்சிருக்கு. 88 ஐயா ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் என்ன திருநெல்வேலியில் நட்டுச்சாரு. அன்னைக்கு போட்ட ஒப்பந்தம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல அணு உலை யாருக்கு போச்சு? கேரளாவுக்கு தானே போச்சு. ஏன் கேரளா வைக்கல? கேரள மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்றார், நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விட உயிரோடு வாழ்வதை விரும்புகிறோம் என்கிறார். உத்தரப்பிரதேசம் போச்சு, குஜராத் போச்சு, எவனும் அனுமதிக்கல. ஒரு பராரி மாநிலம், கமிஷன் மட்டும் வாங்கி திங்கக்கூடிய ஒரு தலைவர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இங்கே கொண்டு வச்சுட்டான். நீ முறுக்கலாம், அந்த மாதிரி இந்த மாதிரி நீ முறுக்கலாம் மேசைய, உனக்கு ஒரு உலை வெடிச்சுன்னா மொத்த திருநெல்வேலியும் காலி. இதை பற்றிய சிந்தனை இல்லை. நம்ம பிள்ளை அடுத்த இந்த நிலத்தில் எப்படி வாழ போகுது, எப்படி இந்த நிலத்தில் இருக்க போகுது, அடுத்த தலைமுறை எப்படி இந்த நிலத்தில் நடக்க போகுது, எதை பற்றிய சிந்தனை இல்லை. வாக்குக்கு 500 ரூபா கொடுக்குறானா, 1000 ரூபா கொடுக்குறானா, அவனுக்கு போட ஓட்ட. வாக்கு என்பது வலிமையான ஆயுதம் இல்லையா? அந்த வலிமையான ஆயுதத்தை நம்ம சரியா தூக்க வேண்டாமா? யார் மண்ணுக்கு மக்களுக்கு பேசுறான், எவன் மண்ணுக்கு மக்களுக்கு உயிரா நிற்கிறான், அவனுக்கு வாக்கு செலுத்தணும். நேர்மையான எவனோ, எவன் ஒழுக்கமானவனோ அவனுக்கு வாக்கு செலுத்தணும். வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி இந்த நாடை நாசமாக்கியது என் மக்கள், என் சித்தப்பன் பெரியப்பன். நீங்கள் செய்த பிழை, நீங்கள் செய்த தவறு. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை தெருவரங்கி நாங்கள் முச்சந்தியில் கூட்டம் போட்டு கத்த வச்சிருக்கீங்க. எங்கள் தாய் பொழியின் சின்ன தம்பி சாட்டை திருமருகன் அவர்கள் $500 காசுக்கு வேலை போகிறோம். நம்ம 1000 ரூபா காசுக்கு வேலை போகிறோம். எந்த ஒன்றிய செயலர் பொண்டாட்டியாவது, எந்த மாவட்ட செயலர் பொண்டாட்டியாவது இந்த குட்டி யானையில் ஒரு 100 ரூபா 200 ரூபா காசுக்கு ஏறி கொடி பிடிச்சி போயிருக்காளா? நம்ம அக்கா தங்கச்சி தானே போகிறா. நமக்கே அந்த சிந்தனை இல்லை. வெறும் 500 ரூபா காசுக்கு, ஒரு 1000 ரூபா காசுக்கு குட்டியானையில் ஏற்றிட்டு போகிறோமே. 50 பேர் ஒரு குட்டியானையில் ஏறிட்டு போகிறான். ஒரு குட்டியான வண்டியில் 50 ஆடு ஏற்ற முடியுமா, 50 மாடு ஏற்ற முடியுமா? மான தமிழ 50 பேரை குட்டியானையில் ஏற்றிட்டு போகிறான். நாமனுக்கு சாதி பெருமை பேசிக்கிட்டு மீசையை முறிக்கிட்டு பொண்டாட்டியை குட்டியானையில் ஏற்றி விட்டுட்டு 200 ரூபா காசு வேண்டி தண்ணி அடிச்சு நிற்கிறோம். கேவலமா இல்லை? மானங்காத்த பூமி இது, வீர விளைஞ்ச பூமி இது, திருநெல்வேலி பூமி அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராமில் பாட்டு போடுறோம், ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் போடுறோம். எல்லா பெருமையும் நாம தான் போடுறோம். தமிழ்நாட்டுக்கே அடையாளம் தென் மாவட்டம், பெருமை பேசுறது நாம, ஆனால் இழிவணிக்கிறது யாரு? நாம தான். முதல்ல வாக்குக்கு பணம் வாங்குறத முதல்ல நிறுத்துங்க. வாக்குக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துபவன் தேச துரோகி என்கிறார் எங்கள் தாத்தர் முத்துராமலிங்க தேவர். அவர் பேரை சொல்லிட்டு இதே திருநெல்வேலி மண்ணில் சாதி அமைப்புகள் சாதிய கொடியை போட்டு முத்துராமலிங்க தேவர் என்கிற பெருமை நகரை ஒரு சாதி அடையாளமாக மாற்றி வைத்து அவர் பேரை சொல்லி வாக்குக்கு பணம் கொடுக்கிறான். உங்கள் உரிமைகளை சில ரெட்டு துண்டிகள் விற்பது என்பது அவமானமாக தெரியவில்லை என்கிறார் அம்பேத்கர். முதலில் வாக்குக்கு பணம் வாங்குறதை நிறுத்துங்க, நாடு தானா தெரிஞ்சிடும். நாம் தான் கட்சி கூட்டம் போடுது, இவ்வளோ கூட்டத்தை நாங்கள் கூப்பிட்டோம் வேணாங்க, யாருக்கு வாக்குக்கு பணம் கொடுத்து கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூப்பிட்டோமா? ஏன் இவ்வளோ கூட்டம் கூட்டுறீங்க? என்ன காரணம்? எங்கள் தலைவர் ஈழ நிலத்தில் போராடி கொண்டிருக்கிற பொழுது எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறதே பிரபாகரா, எதற்காக நீங்கள் விடுதலை புலிகள் ஒரு அமைப்பை தொடங்க வேண்டும் என கேட்ட பொழுது எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னார், எந்த இடத்தில் உண்மை நேர்மை இருக்கிறதோ அங்கு மக்கள் கூட்டம் தானாக கூடும் என்று. இனிப்பு எங்க இருக்கோ அந்த இடத்துல மக்கள் கூட்டம் கூடினாரு. அது மாதிரி உண்மையும் நேர்மையும் சத்தியமும் எவனிடத்தில் இருக்கிறதோ அங்கு மக்கள் கூட்டம் தானாக கூடும். ஏன் எங்கிட்ட உண்மை இருக்கு, சத்தியம் உண்மை நேர்மையாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் பிரபாகரன் நாங்கள் தலைவராக இருப்பதாலேயே எங்களுக்கு உண்மை நேர்மை அப்படியே இருக்குது. திருநெல்வேலியில் எத்தனையோ கட்சிகள், அவ்வளவு கட்சிகள் வேட்பாளர் நிறுத்துவான். பாஜக நிறுத்தும், திமுக நிறுத்தும், அதிமுக நிறுத்தும், எல்லா கட்சியும் வேட்பாளர் நிறுத்தும். ஆக சிறந்த வேட்பாளர்களை, படித்த வேட்பாளர்களை, பட்டதாரி வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தியிருக்கோம். இந்த நிலத்தின் மாற்றத்திற்கு, இந்த மண்ணின் வளத்தை காப்பதற்கு ஒரு பட்டதாரி படித்தாலும் நிப்பாட்டி இருக்கிறோம். நீங்கள் வேணா பாருங்கள், திமுக அதிமுக வேட்பாளர் பிரச்சாரத்தை ஒட்டி தான் வருவான். அப்போ தான் வீட்டுக்கிட்டே வருவான். அப்போ தான் கஞ்சி போட்டு சட்டை போட்டு அப்போ தான் வீட்டுக்கு கும்பிடே போடுவான். அது வரைக்கும் தாய்மாமன் தெரியாது, சித்தப்பன் தெரியாது, பெரியப்பன் தெரியாது. அன்னைக்கு தான் பல்ல இழுச்சிட்டு வந்து ஓட்டு கேட்பான். அவர்கள் மாதிரி இல்லாமல் உங்கள் அத்தனை பிரச்சனைக்கும், உங்கள் வீட்டு பிரச்சனை, உங்கள் நிலத்து பிரச்சனை, உங்கள் தெரு பிரச்சனை, உங்கள் ஊர் பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் துணை நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு நீங்கள் வலிமையான வாக்குகளை செலுத்துங்க. நாட்டில் யார் வேணாலும் தோக்கலாம், விவசாயி தோக்கக்கூடாது. விவசாயியே சின்னமாக ஏற்றி நிற்கிறோம். திமுக சொல்லும் நாங்கள் விவசாயிக்காண்டி நிற்கிறோம்னு, அதிமுக சொல்லும் நாங்கள் விவசாயிக்காண்டி நிற்கிறோம்னு. இது விவசாயிகள் சின்னம் உதயசூரியன், விவசாயிகள் சின்னம் ரெட்டலைன்னு சொல்லும். ஆனால் விவசாயிகள் சின்னமே விவசாயின்னு வந்து நிற்கிறோம் நாங்கள், எங்களுக்கு உங்கள் வாக்கை தாங்க.
உளமாற உண்மையை சொல்லி வாக்கு கேட்குறோம். நாங்கள் யாருக்கு நாங்கள் வாக்கு பணம் கொடுக்கல. இந்த சாதி வேட்பாளர் நிறுத்தினாத்த வெள்ளுவார்னு சாதி வேட்பாளரை போட்டு நாங்கள் நிற்கல. எந்த இடத்தில் அதிமுக திமுக சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துகிறதோ அந்த இடத்தில் சாதியை மறுத்து மூன்றாம் தர மக்களை நிறுத்தி வாக்கு வெள்ள வைப்பதுதான் எங்களுடைய உளமாற கடமை. அப்படி ஒரு அருமையான வேட்பாளர் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி கிடச்சிருக்காங்க. அக்கா சத்யா அவர்கள். அவங்க நானும் ஆரம்பத்தில் 2016 பார்த்துட்டு இருக்கேன். அவங்க குடும்பமே கட்சிக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கு. இப்படிலாம் எந்த குடும்பம் பார்க்கல. அப்படி ஒரு கட்சி அரசியலுக்காண்டி உண்மையை நேர்மையாக குடும்பமே உழைக்கிது. அப்படிப்பட்ட வேட்பாளரை நீங்கள் வெளில வைங்க. அதுபோல் நாங்குநேர் தொகுதி அண்ணன் செல்வம் அவர்கள் இதே தாளைத்து மண்ணின் மைந்தர். இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து இந்த ஊரில் இருந்தவர் தான். இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர் நாங்குநேர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்கிறார். என்ன காரணம்? பிரதிநிதித்துவம். அந்த சமூக பிரதிநிதித்துவம் எங்கள் அண்ணன் சீமான் சரியாக கொடுக்கிறாரு. அங்கே போய் நிற்கிறார். இது வரைக்கும் திருநெல்வேலியில் பிறந்து வளர்ந்தவர் அம்பாசமுத்திரம் தொகுதியை வளர்த்தெடுத்து அம்பாசமுத்திரம் தொகுதியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். இன்னைக்கு நாங்குநேர் தொகுதியின் வளர்ச்சிக்கு பாடுபட போயிட்டார். இதுதான் பிரதிநிதித்துவம், இதுதான் இடஒதுக்கீடு. இதை மிகச்சரியாக செய்யக்கூடியது எங்கள் அண்ணன் சீமான். இதே போல இதே பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி எங்கள் அண்ணன் சிவகுமார் அவர்களுடைய அன்பு மகன் சரண் அவர்கள் வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க. திருநெல்வேலி யாருக்கு எங்கள் அண்ணன் சிவகுமார் தெரியாமல் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஆளுக்கு அவருடைய மகன் அந்த வேட்பாளர் நிப்பாட்டியிருக்கிறோம். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் அங்கே இஸ்லாமிய நிறுத்தும், இல்லை வேறு சாதிகாரன் நிப்பாட்டும். அந்த இடத்துல எங்கள் அண்ணன் நிப்பாட்டியிருக்கு. இதையெல்லாம் புரிந்து கொண்டு வேட்பாளர் பிரதிநிதித்துவத்தை புரிந்து கொண்டு உண்மையாக உளமாக நினைக்கக்கூடிய பிள்ளைகள் நாட்டு மக்கள் பிரச்சனை குறித்து மண் பிரச்சனை குறித்து பேசக்கூடிய இந்த பிள்ளைகளை இந்த இளைஞர்களுக்கு வாக்கு செலுத்தி வெள்ள வைங்கள். இந்த குரல் தாளையத்து பகுதியில் இந்த நாம் தமிழர் கட்சியின் குரல் சட்டமன்றத்தின் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டுமானால் உங்கள் வலிமையான வாக்களை பொன்னான வாக்களை விவசாய தினத்திற்கு தாங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.